ஈரோட்டில் திமுக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.வி. ராமலிங்கம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே.எஸ். தென்னரசு ஆகியோர் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். ஈரோடு மாநகர் மாவட்ட கழகத்தில் அசோகபுரம் பகுதிக்குட்பட்ட 14வது வார்டு பகுதியைச் சேர்ந்த திமுக முன்னாள் கவுன்சிலர் எல்.ஆர். தங்கவேல் மற்றும் திமுக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் லோட்டஸ் குமரன், எஸ். சிவசண்முகம், சந்திரன் ஆகியோர்களது தலைமையில் நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்தனர். திருவாரூர் நகராட்சியில் 41,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்ற பூங்கா புனரமைப்பு பணிகளில் ஊழல் நடந்திருப்பதாக அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த வாரம் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் அண்மையில் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தில் 41,40,000 மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிகள் முறையாக செய்யப்படவில்லை என்றும், புனரமைப்பு பணியில் பல லட்சம் ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் பூங்கா பெயரளவிற்கு திறக்கப்பட்டு தற்போது வரை பூட்டப்பட்டே உள்ளது என்றும் குற்றம் சாட்டினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் திமுக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து விலகி சுமார் 100க்கும் மேற்பட்டோர் முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். வடகோபனூர் ஊராட்சியில் திமுக, கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலகிய சுமார் 50க்கும் மேற்பட்டோர் மற்றும் அமமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்டோர் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். அப்போது அவர்களை முன்னாள் அமைச்சர் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிகளுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த அரிகளப்பாடி ஊராட்சியில் 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற கட்டிடத்தை கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அரக்கோணம் ரவி திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவி ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக வேலூர் கிழக்கு பகுதி மற்றும் தனியார் கண் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் எஸ்.ஆர்.கே. அப்பு கலந்து கொண்டு முகாமை துவங்கி வைத்தார். இதில் அதிமுகவைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. சிவசாமியின் தாயார் கே. பொன்னுத்தாய் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி மறைந்த பொன்னுத்தாயின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். மேலும் அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். திருவாரூர் அருகே குடவாசல் பகுதியில் செயல்பட்டு வரும் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான கட்டடத்தை அதே பகுதியில் அமைக்க வலியுறுத்தி நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜர் அறிவுறுத்தலின் பேரில் அதிமுக நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் கொரடாச்சேரி பகுதியில் கல்லூரி அமைக்கும் பணியை நிறுத்தி மாணவர்கள் மற்றும் பகுதி மக்களின் விருப்பத்திற்கு இணங்க குடவாசல் பகுதியில் கல்லூரிக்கான கட்டடம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து 500க்கும் மேற்பட்டோர் விலகி அதிமுக மாநில மீனவரணி இணை செயலாளர் பசிலிய நசரே தலைமையில் நாகர்கோவில் வீதியில் ஊர்வலமாக சென்று மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதில் மாவட்ட அவைத்தலைவர், கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்காக 35 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலனுக்கு பொதுமக்கள் தங்களின் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினரும் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் மக்கள் விரோத விடிய அரசையும் பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்த தவறிய மத்திய அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. குமரி மாவட்டத்தில் மீனவர்களில் ஒருவருக்கு ராஜ்யசபா எம்பி தருவதாக விடியா அரசின் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியிருப்பது நாடகம் என அதிமுக மாநில மீனவரணி இணைச் செயலாளர் பசிலியன் நசரேத் குற்றம் சாட்டியுள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை அவர் தெரிவித்தார்.
அப்போது மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். அனைத்து இந்த அதிமுகவில் இணைந்த பிறகு இதே அறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். பசலியான், நீங்கள் அங்கிருந்து வந்து விடுங்கள், உங்களுக்கு ராஜ்யசபா தருவதற்கு இன்றைய முதலமைச்சர் அருமை நண்பர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். ஏயா, நான் 38 வருஷம் இந்த கட்சியை உழைச்சிருக்கேன், அப்ப எனக்கு ஒரு ராஜ்யசபா தரவங்களுக்கு தோணல. இப்ப மக்களை ஏமாற்றுவதற்காக நீங்கள் இந்த நாடகத்தை ஆடுகிறீர்கள். மீனவன் என்பது ஓட்டு போடக்கூடிய ஒரு வங்கியாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் பாலாஜி நகரில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சியில் உள்ள சுமார் 4000 குடும்ப தலைவிகளுக்கு வீடு வீடாக சென்று சேலைகள் வழங்கும் நிகழ்ச்சியை முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான வி. சோமசுந்தரம் துவக்கி வைத்தார். புரட்சி தலைவி அம்மாவின் 76வது பிறந்தநாள் விழாவையொட்டி வாலாஜாபாத் பேரூராட்சி கழக செயலாளர் ஹரிகுமார் ஏற்பாட்டில் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பெருமூச்சு ஊராட்சி பகுதியில் உள்ள மயானம் முட்புதர்கள் சூழ்ந்து இருந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இந்த நிலையில் மயான பகுதியை அதிமுக MLA அரக்கோணம் ரவி நேரில் பார்வையிட்டார். மேலும் நகராட்சிக்கு தகவல் தெரிவித்து JCB மூலம் முட்புதர்களை அகற்றினார். தொடர்ந்து வட்டாட்சியரை தொடர்பு கொண்டு மயான பகுதியை சர்வே செய்து கல் நடும்படி தெரிவித்தார். பின்னர் இந்த சுடுகாடு பகுதிக்கு சாலை வசதியும் சுற்றுச்சுவர் அமைக்கும் வசதியும் செய்து தருகிறேன் என்று தெரிவித்தார்.